பிரைஸ் லார்ட். இரவில் தூங்கும்போது உங்களுக்கு சரியாக தூக்கமே இல்லையா? பிசாசனுடைய கிரியைகள் இல்லை தேவையில்லாத தாட்ஸ் உங்களுடைய மைண்டில் ஓடிக்கொண்டே இருக்கிறதா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. என்னென்னா பாருங்கள், ஒரு பாடல் வரிகள் இப்படியாய் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேலும் நடந்து பல சர்வத்தையும் மிதிப்பேன் அப்படின்ட்டு இந்த பாடல் வரிகளெல்லாம் நம்ம கேட்குறோம். அது மட்டும் இல்லை, தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சொல்லியிருக்கிறாரு, நீ திகிலுக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், அது உன்னை அணுகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த நாளில் நீங்கள் அநேகர் ஒருவேளை பிசாசனுடைய போராட்டத்தினால, இல்லை நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை, மைண்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. என்னென்னா, நீங்கள் திகிலுக்கு தூரம் ஆவீங்க, அது உங்களை அணுகாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். ஆமென். சங்கீதம் 91 நம்ம வாசிக்கிறோம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் பயம் இல்லாமல் உங்களுடைய இன்பமான ஒரு தருணம் தூங்குற நேரம் தான். அந்த தூக்கத்தில் உங்களுக்கு ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் முதல் கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ஒரு நல்ல நித்திரையை, நல்ல ஒரு சமாதானமான நித்திரையை கர்த்தர் தருவாராக. ஸோ நீங்கள் பயம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவரோடு கூட நீங்கள் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.